மதுரையில் மூதாட்டியின் சொத்தை அபகரிப்பதற்காக அவரது குடும்பத்தினரை சாதி ரீதியில் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக எழுந்த புகாரில் நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. வழக்கின் பின்னணி என்ன? மதுரை மாநகர் ஜெய்ஹிந்த்புரம் 2வது மெயின் ரோட் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தா. இவருக்கு ஒரு ஆண் மற்றும் 5 பெண்கள் என 6 பிள்ளைகள் உள்ளனர். இவரது மகன் முருகானந்தம் வீட்டின் அருகிலேயே சலூன் கடை வைத்து நடத்தி வருகிறார். வசந்தா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெய்ஹிந்த்புரம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்கின்ற கோழிக்குமாரிடம் தனது வீட்டை அடமானமாக வைத்து 10 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கடனை முழுமையாக செலுத்தி விடுவதாக கூறி வீடு அடமான கடன் பத்திரத்தை ரத்து செய்து தருமாறு கோழிக்குமாரிடம் வசந்தா கேட்டுள்ளார். ஆனால் வீட்டை அபகரிக்க நினைத்த கோழிக்குமாரோ கூடுதலாக 15 லட்சம் ரூபாய் தருகிறேன், வீட்டை முழுவதுமாக தனக்கு கிரயம் செய்து கொடுக்குமாறு கூறி மிரட்டியுள்ளார். அவருடன் சேர்ந்து அவரது கூட்டாளிகள் கணேசன், புரோக்கர் முத்து ஆகியோரும் வசந்தாவை மிரட்டிவிட்டனர். இதனால் மனமுடைந்து போன வசந்தா கடந்த மே மாதம் 7ஆம் தேதி ஜெய்ஹிந்த்புரம் காவல் நிலையத்தில் 3 மீதும் வழக்கு பதிவு செய்ய புகார் அளித்தார். புகாரின் பேரில் 3 மீதும் ஜெய்ஹிந்த்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி துணை மேயர் நாகராஜன் மற்றும் அவரது சகோதரர் ராஜேந்திரன், புரோக்கர் முத்து ஆகியோர் வசந்தாவை சந்தித்து கோழிக்குமாருக்கு ஆதரவாக பேசி வீட்டை எழுதி கொடுக்குமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. 3 மீதான வழக்கை வாபஸ் வாங்குமாறும் கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் வசந்தாவையும் அவரது பிள்ளைகளையும் பொது இடத்தில் வைத்து கற்களால் தாக்க முயன்றும் சாதிய ரீதியாக ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இது குறித்து வசந்தா கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி சிசிடிவி ஆதாரங்களுடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் புகார் மனு அளித்தார். 10 லட்சம் ரூபாய் கடனுக்காக 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை எழுதி கேட்டு கோழிக்குமார் மிரட்டுவதாகவும் அவருக்கு ஆதரவாக துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்டோர் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறி முறையிட்டார். இந்த புகார் மனு தொடர்பாக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் மதுரை மாவட்ட குற்றவியல் 4வது நீதிமன்றத்தில் வசந்தா மனு தாக்கல் செய்தார். அதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் மற்றும் அவரது சகோதரர் ராஜேந்திரன், குமார் என்கின்ற கோழிக்குமார், முத்துச்சாமி என்கின்ற குட்டமுத்து மற்றும் புரோக்கர் முத்து ஆகிய 5 பேர் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சொத்தை காவட்டி கொடுக்கல அப்படின்னா நாங்கள் கேரளாக்காரில் கொண்டாந்து வச்சு இப்படி சுத்தரதை பண்ணியிருந்தாங்க. நான் சொத்தெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன இப்போ நீங்கள் கேஸை வாபஸ் பண்ணி கொடுக்கலிட்டா உடனே நாங்கள் என்ன செய்யவும் தெரியாது, நாங்கள் ஆளை வச்சு செய்யவும் நாங்கள் பேசுனா எனக்கு சொத்து தான் தேவைன்னு சொல்லி இப்போ சண்டை வர வீட்டு ஏறி கட்டி ஏறி நான் என் மையன் இருக்கோம். அவன் என் மையன் கேட்ட பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன், ஏண்டி உனக்கு அம்பட பயிலுக்கு சொத்து தேவையாடி அப்படின்னு சொல்லி எங்களை மேயர் தம்பி அவங்க வீடு ஏறி அடிச்சிட்டாங்க. அடிக்கவும் என் மயனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஓடியாந்துட்டேன். மயனை பிடிச்சி இழுக்குமே உனக்கு சொத்து தேவையாடா, இருடா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்பட பேருக்கு மெயினில் சொத்து தேவை, கேஸை குமாருக்கு எழுதி கொடுத்துட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னாங்க. வயதான பெண்ணிடம் வீட்டை அபகரிக்க முயன்ற வாக்கில் மதுரை துணை மேயர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.